ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லைலா. எறா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியை வைக்கணும். சட்டி காய்ஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோன்னே 2 பச்சை மிளகா போடணும், அதையும் வதக்கி எடுக்கணும். தக்காளி கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதங்கி எடுக்கணும். எறாவை போடணும். எறா ரொம்ப வதக்குனா லப்பர் மாரி மாறிடும். அதனால் கொஞ்சமாக வதக்கினோன்னே கத்திரிக்காய் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதையும் வதக்கி எடுக்கணும். புளி ஊற வச்சுருப்போம், அதை கரைச்சி வச்சுருக்கோம். அதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டிட்டு மூடி வைக்கணும். அப்புறம் நல்லா திறந்து பார்த்தோன்னா கொதி வந்து பார்க்கணும். அப்புறம் கிண்டி பார்க்கணும், காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கணும். வெந்தோடனே இப்போ இறக்க வேண்டியது தான். சூப்பரான எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு.